தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பாதிக்கப்படுகிற மக்களுக்கான நீதியை கோருகிற கட்சியாக இயங்கி வருகிறோம். எங்களுக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆளுங்கட்சிக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். கண்டிக்க வேண்டிய பிரச்சனைகளை அவ்வப்போது நாங்கள் பொதுவெளியிலே கூட கண்டித்திருக்கிறோம். அது தோழமை கட்சியாக இருக்கிற எங்களுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிற சுதந்திரம் என்பதை அவ்வப்போது நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இப்போதும் பதிவு செய்கிறோம். எங்கள் சுதந்திரத்தில் கூட்டணி என்கிற பெயரில் ஆளும் கட்சி எப்போதும் தலையிட்டதில்லை. இல்லை, இந்த ஆளுநர், குறிப்பாக இந்த ஆளுநர் திரும்ப பெறப்பட வேண்டும். ஆளுநரே தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு, அது வேறு. ஆனால் இந்த ஆளுநர் எப்போதுமே பரபரப்பு அரசியலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த பொறுப்புக்குரிய ஆளுமையாக இல்லை. அந்த பொறுப்புக்குரிய அழகை அவர் காப்பாற்றவில்லை. அவர் ஒரு சராசரி அரசியல்வாதியைப் போல தொடர்ந்து செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. கடந்த காலங்களில் ஆளுநர் பலமுறை பேரவைக்கு வந்திருக்காரு. அப்போதெல்லாம் இந்த கோரிக்கை அவர் வைக்கல. முதல்ல தேசிய கீதம் பாடணும். ஆனா இன்றைக்கு மட்டும் இந்த இதை வச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அவர் வைக்கிறதா ஆட்சி வந்த பிறகுதான் இந்த கோரிக்கை வச்சிருக்காரு. திமுக ஆட்சி வந்த பிறகு அவர் வந்திருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணும். இந்த உரையை படிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதுல ஏதாவது சிக்கல் வரும். அதனால இதை ஒரு சாக்கா காரணம் காட்டி இன்னைக்கு வெளியே போயிருக்காரு. அதுதான் அவர் ஏற்கனவே அது பிளானோட தான் வந்திருக்கிறார். திட்டமிட்டு தான் வந்திருக்கிறார். பதவிக்காலம் முடிச்சு பதவி நீக்கத்துக்கான அறிவிப்பும் வரல அப்படின்னு தொடர்ந்து இருக்காரு. மத்திய அரசு வேணும்னு அவர் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் எப்படி பதவிக்காலம் முடிஞ்சு தொடர்ந்துட்டு இருக்காரு சார். அதுக்கான அறிவிப்பும் வரல, பதவி நீக்கத்துக்கான அறிவிப்பும் வரல, திரும்ப ஆளுநரும் அறிவிக்கல. அது மத்திய அரசு வேணுன்றே தமிழக அரசு அழுத்தம் கொடுத்ததுனால அது நாம் ஒரு யூகமா கருத்து சொல்ல முடியாது. ஆனால் RN ரவி போன்ற ஆளுநர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறது. பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதுபோல தலைவலியை கொடுக்கிற ஆளுமைகளைத்தான் ஆளுநர்களாக நியமித்து வருகிறார்கள். திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்திற்கு நெருக்கடியை தருகிறார்கள், முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இது ஏற்புடையதல்ல. மக்களுடைய உணர்வுகளையும் அவமதிப்பதாகும்.